Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 29 July 2020. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய first article எதை பத்தி அப்படின்னா டைகர் கன்சர்வேஷன் பத்தி. We have Project Tiger. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1973ல. சரி, இன்னைக்கு ஏன் டைகர் கன்சர்வேஷனை பத்தி பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 29 July is considered as the World Tiger Day. எல்லா வருஷமும் இந்த World Tiger Day வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைகர் கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கறது 1973ல இந்திரா காந்தி மேடம் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட லான்ச் பண்ணிருப்பாங்க. இத ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற ஏரியாஸ் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைகர் ரிசர்வ்ஸ் அந்த பர்டிகுலர் ரிசர்வ் ரெண்டு இதா பிரிக்கிறாங்க. ஒன்னு கோர் ஏரியா அப்படின்னு பிரிப்பாங்க, இன்னொன்னு வந்துட்டு பஃபர் ஏரியா. இந்த கோர் ஏரியால ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா அலோவ் பண்றது கிடையாது. வேறஸ் பஃபர் ஏரியால வந்துட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கம்ப்ளீட்லி அலோவ். ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்டா டைகர் ரிசர்வ் அப்படிங்க. சரி, ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல்ல எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணிருக்கோம். அந்த சர்வேல இந்த ரிசர்வ்ஸ்குள்ள தானே, நம்ம டைகர் ரிசர்வ்ஸ்குள்ள தானே டைகர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த சர்வேல என்ன தெரிய வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் தி டைகர்ஸ் வந்துட்டு டைகர் ரிசர்வ்ஸை விட்டு வெளியில வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்தியால 50 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதுல 17 டைகர் ரிசர்வ்ஸ் அதோட கெப்பாசிட்டியை கம்ப்ளீட்டா அட்டைன் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு மேல அதுக்குள்ள கொண்டு போய் திணிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல அவைலபிள் கிடையாது. ஜென்ரலா டைகர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட பவுண்டரிய வந்துட்டு டிமார்க்கேட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி டிமார்க்கேட் பண்ணும்னா, எய்தர் பை யூரின் இல்ல ஃபீக்கஸ் வச்சு ஒரு யூரின் ஸ்மெல் ஒரு பர்டிகுலர் டைகரோடது இருக்கு அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டா அது அதோட டெரிட்டரி. இன்னொரு டைகர் உள்ள வந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரேஸ வந்துட்டு எடுக்காது. சோ அந்த மாதிரி டிமார்க்கேஷன் வந்துட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த 17 டைகர் ரிசர்வ் அதோட கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உலகத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ல 70% ஆஃப் த பாப்புலேஷன் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஏரியாவை ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எந்த ஏரியால டைகருக்கு தேவையான உணவோ, அதாவது ப்ரே அவைலபிலிட்டி, அதுக்கு தேவையான டெரிட்டரி இருக்கு, பிளஸ் அது வளரக்கூடிய என்விரான்மெண்ட் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் ரிசர்வ் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சில ரிசர்வ்ஸ் வந்துட்டு நிறைய டைகர்ஸ் வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், கிரௌட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப கிரௌடட் ஆகுது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த டைகர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இந்த டைகர் ரிசர்வ்ல இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. இங்க வெளியில வர ஆரம்பிச்சு இங்க அதோட டெரிட்டரிய வந்துட்டு ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப இத சொல்லும் போது என்னன்னு சொல்றாங்கன்னா, சிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத சொல்லும் போது சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து வெளியில போகிறத சிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இப்போதைக்கு நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த சோர்ஸுக்கும் சிங்க்குக்கும் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி there are 60 to 40 split in tigers from சோர்ஸ்ல இருந்து சிங்க்குக்கு போக. சோ அப்ப இப்போதைக்கு என்ன போக்கஸ் பண்ணணும்னா, இந்தியால இருக்கக்கூடிய 50 டைகர் ரிசர்வ்ஸும் ஓவர் பாப்புலேட்டட் கிடையாதுங்க. 17 மட்டும்தான் ஓவர் பாப்புலேட்டட். அப்ப சில டைகர் ரிசர்வ்ஸ்ல இன்னும் பாப்புலேஷன் ஆஃப் டைகர் எப்படியா தான் இருக்கு, ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷனா தான் இருக்கு. அப்ப நம்மளோட பாலிசி மேக்கிங்ல எதை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது அண்டர் யூட்டிலைஸ்டு ரிசர்வா இருக்கோ அதை போக்கஸ் பண்ணணும், rather than over nourishing the tiger reserves which is having over populationங்கிற மாதிரி. ஏன்னா ப்ராஜெக்ட் டைகருக்கு அடியில இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இஸ் ப்ராஜெக்ட் டைகர். இது வழியா என்ன பண்றாங்க, சென்டர் வந்துட்டு ஃபண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேட்ஸுக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் அண்டர் யூட்டிலைஸ்டா இருக்கோ அங்க இன்னும் நிறைய கான்சென்ட்ரேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் சொல்லுது. வேற என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியா தன்னோட டைகர் பாப்புலேஷன் நிறைய ஜாஸ்தி பண்ணிட்டே வரதுனால இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் சாஃப்ட் பவர் இந்தியா வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃப்ரண்ட்ல காமிக்கிறதுக்கு. ஜென்ரலா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பவர்ஸ் பத்தி பேசுவாங்க. ஒன்னு ஹார்ட் பவர், another one is சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸை இன்னொரு கண்ட்ரி மேல நம்ம கொண்டு வர மாதிரியான சிச்சுவேஷன். ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸை பரப்புறதுக்கு நம்ம ஃபோர்ஸோ பணமோ யூஸ் பணமோ யூஸ் பண்ண மாட்டோம், இல்ல பவரோ யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, உங்களோட யோகாங்க. யோகா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸை மத்த கண்ட்ரிக்கு என்ன பண்றோம், ஸ்ப்ரெட் பண்றோமா. அப்ப இந்தியால இருந்து தான் அந்த யோகாங்கிறது ஒரு ஆரிஜினேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் கிவிங் ஒரு கல்ச்சுரல் ஸ்ப்ரெட். எக்கனாமி டெவலப் ஆகுது. அங்கங்க நிறைய யோகா சென்டர்ஸா இருக்கட்டும், இல்ல யோகா கத்துக்கிறதுக்குன்னு
இந்தியாவுக்கு வரதா இருக்கட்டும், டூரிசம் ப்ரமோட் ஆகுதுல்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில வி ஆர் கிரியேட்டிங் அன் இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாரி டைகர் கன்சர்வேஷன் நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது, இந்தியா இன்டர்நேஷனல் ஃப்ரண்ட்ல ஒரு சாஃப்ட் பவர் மாரி காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த ப்ரோக்ராம்ல வேற என்னமோ பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டைகர் பாப்புலேஷன ஜாஸ்தி பண்ணணும்னா, டைகருக்கு தேவையான வாட்டர், ஃபோடர் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த ரிசர்வ்ஸ்க்கு எடுத்துட்டு போணும். அப்பதான் ஹியூமன் அனிமலுக்கு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, எப்ப இந்த டைகர் ரிசர்வ்ஸ்ல இருந்து வெளியில வர ஆரம்பிக்குதோ, அப்ப ஹியூமன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல வரும்போது, தெர் வில் பி ஹியூமன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற சிச்சுவேஷன். சோ இதே மாரி இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருக்காங்க. கார்பெட் டைகர் டைகர் ரிசர்வ், கார்பெட் டைகர் ரிசர்வா இருக்கட்டும், கார்பெட் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கா இருக்கட்டும். திஸ் பர்டிகுலர் நேஷனல் பார்க் இஸ் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா. இது எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி பென்னா டைகர், கண்ணா டைகர் ரிசர்வ், பன்னா டைகர் ரிசர்வ், பெஞ்ச் டைகர் ரிசர்வ் எல்லாத்துலயும் வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த பாப்புலேஷன்ல எதை யூஸ் பண்ணி கேட்ச் பண்றாங்கன்னா, கேமரா டிராப்ஸ் யூஸ் பண்ணி கேட்ச் பண்றாங்க. இதுல எந்த பர்டிகுலர் ரீஜன்ல டைகர் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா, ஷிவாலிக் ஹில்ஸ்ல டைகரோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு. கிட்டத்தட்ட 10 to 16 டைகர்ஸ் இருக்கு per 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல எந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பத்தி படிக்கணும்னா, குளோபல் டைகர் ஃபோரம். இந்த குளோபல் டைகர் ஃபோரம் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி, அதாவது கவர்மெண்ட்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய பாடி. எங்கெங்கெல்லாம் டைகர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 1993. எதோட ரெக்கமெண்டேஷன்லனா, இன்டர்நேஷனல் சிம்போசியம் ஆன் டைகர் கன்சர்வேஷன் 1992ல நியூ டெல்லியில நடந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் குளோபல் டைகர் ஃபோரம்னு ஒண்ணு 1993ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆர்டிகிள், சைனா ஹால்ஸ் ஹாங்காங் எக்ஸ்ட்ரடிக்ஷன் பேக்ட் வித் கனடா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு ஹாங்காங்க்கு அகேன்ஸ்டா, அதாவது சைனாக்கு அகேன்ஸ்டா சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹாங்காங் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. சைனாவோட கரெக்டா சவுத் ஈஸ்ட் டெரிட்டரியில குவாண்டங் ப்ராவின்ஸுக்கு கீழே யூ ஹேவ் திஸ் பர்டிகுலர் டாட்டட் லைன்ஸ் பிளாக்ல மார்க் பண்ணிருக்காங்கல்ல, இந்த ரீஜனை தான் ஹாங்காங் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1997 வரைக்கும் இது யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இருந்தது. பிரிட்டன் இவங்களோட இந்த டெரிட்டரிய சைனாக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போகும்போது சில வரிமுறைகள்லாம் நாங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டெரிட்டரிய நீங்க எப்படி அட்மினிஸ்டர் பண்ணும், இதுக்குன்னு சில திட்டவட்டங்கள் இருக்கு. இதோட டெமோக்ரஸிங்கிறத மதிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய லா அப்படிங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி. ஒரே கண்ட்ரி தான், ஆனா யூ வில் ஹேவ் அ டூ பொலிட்டிக்கல் சிஸ்டம். இங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கட்டும், டெமோக்ரஸியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தியா வேல்யூ பண்ணக்கூடிய இடம் இந்த ஹாங்காங் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். சைனாக்கு இது ஒரு பினான்சியல் ஹப் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பொசிஷன். இன்ஃபேக்ட் சைனா அவங்களோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களோட மெயின்லேண்டுக்குள்ள ஜாஸ்தி வைக்கவே மாட்டாங்க. ஒன் ஆஃப் தி ஏரியா வேர் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைனால ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is in this particular Hong Kong region. So இப்ப இந்த ரீஜன்ல 1997ல கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு நீங்க இந்த இடத்துல என்ன மாதிரியான டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன், மினி கான்ஸ்டிடியூஷன், பேசிக் லான்னு ஹாங்காங் இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க 50 வருஷத்துக்கு மாத்தவே கூடாது அப்படிங்கிற அக்ரிமெண்டோட தான் பிரிட்டன் சைனா கிட்ட ஹாங்காங்க விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அப்ப இதோட பேசிக் லாவையே இவங்க மாத்துற மாதிரி நாங்க சில நியூவா செக்யூரிட்டி லா கொண்டு வரோம். அக்கார்டிங் டு திஸ் யார் யாரெல்லாம் இங்க சைனாக்கு அகேன்ஸ்ட் இது பண்றாங்களோ அவங்கள அங்க சைனாவோட மெயின் டெரிட்டரியில வச்சுதான் நாங்க வந்துட்டு விசாரணை நடத்துவோங்கிறது தான் இந்த லா. புதுசா வந்து செக்யூரிட்டி லானால நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்ப இவங்களோட பேசிக் ரைட்ஸையே நீங்க மாத்துற மாதிரி இருக்கு. சிவில் லிபர்ட்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ் இது எல்லாத்தையும் வயலேட் பண்ண, அப்ப சைனா பத்தி யார் யாரெல்லாம் அகேன்ஸ்டா பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க என்ன எடுத்துட்டு சைனாக்கு எடுத்துட்டு போய் நீங்க அவங்கள என்கொயரி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் இதுக்கெல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் இதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஆனா இப்போதைய சிச்சுவேஷன்ல கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா இவங்க எல்லாரும் வந்துட்டு நாங்க இந்த எக்ஸ்ட்ரடிக்ஷன்
பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பேக்ட்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இத நாங்க வந்துட்டு நாங்க ஹால் பண்றோம். சோ சைனா இஸ் ஹால்ட்டிங். ஹாங்காங் வந்துட்டு என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரடிக்ஷன் பேக்ட்ஸ் கனடா, ஆஸ்திரேலியா, யூகேயோட வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சைனா ஹால் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இது ஏதோ ஒரு ட்ரீட்டிய தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சைனா. அப்ப இந்த எக்ஸ்ட்ரடிக்ஷன் ட்ரீட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்சன் இருக்காரு. இவர் ஹாங்காங்ல இருக்காரு. இவரு வாழ்றது எல்லாமே ஹாங்காங்ல தான். ஆனா ஏதோ ஒரு கிரைம் யுனைடெட் கிங்டம்ல நடக்குது, இல்ல கனடாலேயே ஏதோ ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா, இந்த கிரைமுக்கு ஏதோ ஒரு லிங்க் இந்த பர்சன் ஹாங்காங்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு இங்க நடக்கக்கூடிய கிரைம்ல ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னா, கனடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாங்காங் அத்தாரிட்டிஸ் கிட்ட இந்த பர்ட்டிகுலர் பர்சன் எங்க நாட்டுல நடந்திருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் கிரைம்ல இவர் ஒரு பங்கா இருக்காரு. இவரை நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க இவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஹாங்காங் கவர்மெண்ட் குடுப்பாங்க. இதேதான் வைஸ் வெர்சா. ஒருவேளை ஹாங்காங்க்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை யூகே சிட்டிசன்னால நடக்குது அப்படின்னா, ஹாங்காங் அவரை கேட்கறாங்க, என்கொயரி பண்ணணும்னா, யூகே என்ன பண்ணும்? ஹாங்காங்க்கு குடுக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி. ஒருத்தர் கிரைம் பண்றாரு அப்படின்னா, அந்த சஸ்பெக்ட என்கொயரி பண்றதுக்கான பவரை வந்துட்டு வாங்கிக்கிறது அப்படிங்கிற சிச்சுவேஷன். இப்ப சைனா இத ஹால் பண்றதுனால, ஹாங்காங்லயே ஒருத்தர் ஏதோ தப்பு பண்றாரு, இந்த கண்ட்ரிஸ் அஃபெக்ட் பண்ற மாரினா, யார அனுப்ப மாட்டாங்க. சைனா இங்க இருந்து பீப்பிள அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ, இப்போதைக்கு கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்க இவங்க 3 பேருக்கும் இந்த எக்ஸ்ட்ரடிக்ஷன் பேக்ட்ல இருந்து நாங்க அவங்கள வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சைனா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நியூசிலாண்டோடையும் டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை நாங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 5 கண்ட்ரீஸையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ், இன்டெலிஜென்ஸ்னா என்ன? உளவுத்துறை அப்படிங்கிற மாதிரி. இந்த 5 கண்ட்ரீஸும் கோல்டு வார் சிச்சுவேஷன்ல, கோல்டு வார் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 1945க்கு அப்புறமாட்டி வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டி யாரு 2 பெரிய சூப்பர் பவர்ஸா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு யுஎஸ், இன்னொன்னு யுஎஸ்எஸ்ஆர். இவங்க என்ன மாதிரியான கண்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. அது எக்கனாமிக் பேசிஸா இருக்கட்டும், பொலிட்டிக்கல், இட் இஸ் ஹைலி அ கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. வேற யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு வரும்போது தே ஆர் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அப்ப யுஎஸ்எஸ்ஆர் தன்னோட இன்ஃபுளுயன்ஸ், அதாவது கம்யூனிசத்தை உலக நாடுகள் ஃபுல்லா பரப்பணுங்கிறது இவங்களோட மைண்ட் செட். யுஎஸ்க்கு கேபிட்டலிசத்தை நிறைய அளவுல பரப்பணும், கம்யூனிசம் உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறதுல இவங்க 2 பேருக்கும் ஒரு வார் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். அதாவது வார்னா நிஜமாலே இறங்கி சண்டை போடுறதெல்லாம் கிடையாது, ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற ஏதாச்சும் 2 கண்ட்ரி, நார்த்தர்ன் கொரியா, சவுதர்ன் கொரியா வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, நார்த் கொரியாக்கு யார் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னா, யுஎஸ்எஸ்ஆர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க வித் ஹெல்ப் ஆஃப் சைனா. வேற சதர்ன் கொரியாக்கு யார் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னா, யுஎஸ். அதாவது சதர்ன் கொரியா ஃபைட் பண்ணும்போது யுஎஸோட ஆர்ம்ஸ் எல்லாம் உள்ள போய் ஃபைட் பண்ணும். அதே மாதிரி நார்த் கொரியா ஃபைட் பண்ணும்போது யுஎஸ்எஸ்ஆரோட ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபைட் பண்ணும். அப்ப நிஜமான ஃபைட் யாருக்கும் நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும். ஆனா உள்ள யாரோட ஆர்ம்ஸ் வச்சு போர் நடக்குது? யுஎஸோட ஆர்ம்ஸும் யுஎஸ். அப்ப டைரக்டா கான்ஃபிளிக்ட்ல வர மாட்டாங்க. என்ன மாதிரியான பிரச்சனை நடந்தாலும் அதுல இவங்களோட பங்கு இருக்கும். இல்ல இவங்க பண்றதுல ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி, ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கிற மாதிரி, ரொம்ப பெருசா வெளியில சண்டை தெரியாது, ஆனா உருன்னே இருப்பாங்கல்ல வீட்டுல, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை வெளியில ரொம்ப பெருசா தெரியாது. ஆனா எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கல் இடத்துலயும் அவங்க சண்டையை போடுறதுக்கு பேரு தான் ப்ராக்சி வார் இல்ல கோல்டு வார் சிச்சுவேஷன். அப்ப அந்த கோல்டு வார் சிச்சுவேஷன்ல இந்த கம்யூனிஸ்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 5 பேரும் சேர்ந்து தங்களோட உளவுத்துறையில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணதான் 5 ஐ இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த 3 கண்ட்ரீஸும் நாங்க எக்ஸ்ட்ரடிஷனை ஹால்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. நியூசிலாந்து நாங்களே சஸ்பெண்ட் பண்றோம், யுஎஸும் நாங்களே சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ சைனா இந்த 3 கண்ட்ரீஸ்க்கும் சஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைனா இஸ் அக்யூசிங் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் எங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப தலையிடுறாங்க. நாங்க இந்த மாதிரியான நியூ செக்யூரிட்டி லா கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஹாங்காங்ல லா அண்ட் ஆர்டர் சரி கிடையாது, அதை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம். சோ அப்ப நாங்க ஜுடிஷியலா சில விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறத இவங்க ரொம்ப பொலிட்டிசைஸ் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லினாங்க. சோ அப்ப யூனிலேட்ரலா வந்துட்டு யூ ஆர் சஸ்பெண்டிங் தி
ட்ரீட்டிஸ் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டிஸை யூஎஸ்ஆ இருக்கட்டும் நியூசிலாண்டா இருக்கட்டும் இவங்க 2 பேரும் யூனிலேட்டரலா எங்களை கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஸோ இதை தவிர்த்து வேற என்னென்ன வேலை எல்லாம் வந்துட்டு லண்டன் அண்ட் ஆஸ்திரேலியா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூகே அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு யார் யாரெல்லாம் ஹாங்காங்ல இப்ப புதுசா வந்திருக்க லானால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நாங்க இதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப ஆஸ்திரேலியாவும் யுனைடெட் கிங்டமும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரெசிடென்சி, ஏன்னா இந்த லா எங்களுக்கு சரி வரலன்னு சொல்றவங்களுக்கு நாங்க வந்துட்டு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்காங்க, கனடாவும் சாரி யுனைடெட் கிங்டமும் ஆஸ்திரேலியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல். நெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு அந்த 5 ஐஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இவங்க 5 பேரும் சேர்ந்ததுதான் 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஹாங்காங்ல நடக்கக்கூடிய இஷ்யூக்கு யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் சர்வைலன்ஸ் உளவு பார்க்கறதுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஹாங்காங்ல இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு அடக்கி வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அது எதையுமே யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நாளாவே ஹாங்காங்ல வந்திருக்கக்கூடிய அட்டானமஸா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில ஃப்ரீடம் நீங்க எடுக்கிற மாதிரியான லாஸ் இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணதுனால. சோ அப்ப வேற என்னமோ யூரோப்பியன் யூனியன் பண்றாங்கன்னா, they are also bringing in measures to support the population of the ஃபார்மர் பிரிட்டிஷ் காலனி. எப்படி டிராவல் விசாஸ்ல வந்துட்டு சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப் அகாடமிக் மூலியமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப நிறைய பீப்புளை வந்துட்டு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு அது பிடிக்கலையா வாங்க நாங்க உங்களை பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நிறைய ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சரி, the next article that we will see is Iran blasted the replica of aircraft carrier amid tensions with US. இந்த ஈரான் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்டுங்க. இது பர்ஷியன் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இத கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்குல்ல, you call it as Strait of ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியா தான் உலகத்துக்கு தேவையான ஆயில் 1/3 ஆஃப் தி வேர்ல்ட் ட்ரேட் ஆயில் இது வழியா தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா சப்ளை ஆயிட்டு இருக்கு. ரேதர் இட் பி ஃபார் இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யாருக்கு ஆயில் நீட்ஸ் இருந்தாலும் எது வழியா தான் சப்ளை ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியா தான் சப்ளை ஆகுது. இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஈரான் வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது ஒரு ஷிப் இருக்கும், அதுக்கு மேல ஏரோப்ளேன் பறந்து போகுதுல, யூ கால் தட் அஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். அந்த இடத்துல வச்சு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரி ஒண்ணு தயாரிச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்ட் ஒன்னு கண்டக்ட் பண்ணிருக்காங்க, ஒரு ட்ரில் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு ஃபயர் ஆகுது, கரெக்டா போய் ஹிட் ஆகுதா. இந்த எக்ஸசைஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா கிரேட் ப்ராஃபிட் 14 அப்படின்னு சொல்றாங்க இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ். சோ அப்ப ஏற்கனவே யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய நிறைய டென்ஷன்ஸ்ல இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்ல இந்த மாதிரியான மிசைல்ஸ் லான்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னா அது யூஎஸ் வந்துட்டு கொஞ்சம் பயமுறுத்தி பாக்குறது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஏன்னா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நிறைய விஷயத்துல ஆகவே மாட்டேங்குது. ரீசெண்டா ஜான்வரியில தான் யூஎஸ் வந்துட்டு ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணி ஈரானோட டாப் ஜெனரல்ல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கில் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ இதுலயும் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நிறைய பகை இருந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஏசியன் மைக்ரண்ட் கிரைசிஸ். இந்த மேப் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து எந்த கண்ட்ரியை நோக்கி மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்தியால ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு எவ்வளவு பேர் மைக்ரேட் ஆறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இந்தியால இருந்து வெளியில மைக்ரேட் ஆகி போகக்கூடிய சிச்சுவேஷன். இந்தியால இருந்தா இருக்கட்டும், இல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், இங்க இருந்து ஜாஸ்தி எங்கதான் மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இல்ல வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் கிட்டதான் நிறைய பேர் மைக்ரேட் ஆறாங்க. அப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன் எதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த சவுத் ஏசியன் கல்ஃப் மைக்ரேஷன் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் ஏசியால இருந்து கல்ஃப் வரைக்கும் போகக்கூடிய ரீஜனை சவுத்
ஏசியன் கல்ஃப் மைக்ரேஷன் காரிடார். உலகத்திலேயே ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் தி மைக்ரேஷன் எங்க தான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன்ல தான் நடக்குது. சவுத் ஏசியால இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 15 மில்லியன் பீப்புள் எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் 2019 ரிப்போர்ட் படி எவ்வளவு அளவு இவங்க பணம் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் ரெமிட்டன்சஸ், அதாவது இங்க சம்பாரிச்சு சிலது சேகரிச்சு வச்சுட்டு சேமிச்சு தன்னோட நாட்டுக்கு அனுப்புவாங்கல்ல. சோ ரெமிட்டன்சஸ் அப்படின்னு வரும்போது சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு கிட்டத்தட்ட $140 பில்லியன் வந்துட்டு இவங்க வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இந்தியா மட்டும் எவ்வளவு டாலர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெமிட்டன்ஸ் மூலியமா $8.1 பில்லியன் வந்துட்டு உள்ள வருது இந்தியன் எக்கனாமிக்குள்ள ஒரு டாலர்ஸ் அமௌண்ட்ல. சோ அப்ப இந்த சவுத் ஏசியால இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸ் தான் கல்ஃப் எக்கனாமிஸ்க்கே ஒரு பேக் போன் மாதிரி. நமக்கு சொல்றோம்ல அர்பன் ஏரியால ரூரல் பாப்புலேஷன் இல்லாம வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள் பண்றதுக்கு என்ன கிடையாது, ரொம்ப ஜாஸ்தி ஆள்கள் கிடையாது அப்படிங்கிறது. ஆனா இவ்வளோத்துக்கு நம்ம கண்ட்ரில இருந்து போகக்கூடிய மக்கள் இவ்வளோத்துக்கு இந்த கண்ட்ரிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்கிற சிச்சுவேஷன்ல அவங்களோட, அதாவது இந்த மைக்ரன்ஸோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஃபுட்டா இருக்கட்டும், பேசிக் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு. சோ இந்த கொரோனா வைரஸ்னால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கம்பெனிஸ் எல்லாத்தையும் இழுத்து மூட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு அளவுக்கு நம்மளோட மைக்ரன்ட்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ரீஜன்ஸ்ல அப்படின்னு தெரிய வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி நெட்வொர்க்கே கிடையாது, ஒரு சோசியல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி கிடையாது, இன்சூரன்ஸ் அந்த மாதிரி என்ன மாதிரியான வெல்ஃபேர் மெக்கானிசம்ஸ் இருக்கு, இங்க வரவங்களுக்கு இருக்க இடம், என்ன மாதிரியான சாப்பாடு, இவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப இதுவே இன்ஃபர்மேஷன்ஸே நமக்கு கிடையாது. பிளஸ் இத பத்தி வேற எப்ப நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும்தான் சிச்சுவேஷன் கிடையாது. 1990ல எப்ப ஈராக் இன்வேஷன் வந்துட்டு குவைத்ல நடந்தோ அப்பயும் இந்த மாதிரி நிறைய மக்களை நம்ம வெளியில கொண்டு வந்தோம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து. அப்பயும் வந்துட்டு இர்ரெகுலாரிட்டிஸ் நிறைய தெரிஞ்சது, ஆனா நம்ம ரொம்ப ஒன்னும் பெருசா பண்ணவே இல்லை. பிளஸ் இனிஷியல் டேஸ் ஆஃப் லாக்டவுன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்துட்டு தங்களோட லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு தேவையான ரெகுலர் மெடிசன்ஸை கூட எங்க இருந்து தான் வந்துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால இருந்து தான் வாங்கிட்டாங்க. நார்மல் டேஸஸ்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் NRIs, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், வெளியில இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ரேதர் இட் பி கல்ஃப் கண்ட்ரிஸா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், அங்க மெடிக்கல் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்ப தனக்கு தேவையான ரெகுலர் மெடிசன்ஸே அவங்க எங்க இருந்து தான் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா தன்னோட கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வாங்கிட்டு போவாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் அவங்களால மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். சோ அப்ப இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ரெகுலரா வரக்கூடிய மெடிசன்ஸே யாருக்கு போக முடியாம போயிடுச்சு, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு போக முடியாம போயிடுச்சு. கல்ஃப்ல ஜாஸ்தியா வேலை பார்க்கக்கூடிய மக்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா கேரளால சேர்ந்தவங்க. ஏன்னா ஒண்ணு வந்துட்டு பிளைட் வந்துட்டு சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு, பிளஸ் அக்யூட் ஷார்டேஜ் ஆஃப் மெடிசன்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரியான மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கு, கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கு. பிளஸ் இவங்க எப்படியும் தப்பிச்சா போதும், ஏன்னா இப்போதைக்கு கம்பெனிஸ் எல்லாம் ஷட் பண்ணிட்டாங்க, சம்பளம் கொடுக்கறது கிடையாது. அப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் காம்பாக்ட் ரூமுக்கே அவங்களால என்ன பண்ண முடியல, எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்ப இவங்க எல்லாரும் வந்தே பாரத் மிஷனை வந்துட்டு பேஸா வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அதுலயும் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட காசு எல்லாமே செலவழிஞ்சு போயிடுச்சு. அப்ப கண்ட்ரிக்கு அப்படின்னு வரும்போது எம்டி ஹேண்டடா தான் வந்தாங்க, கையில காசே இல்லாம தான் வந்தாங்க. இப்பதான் என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நிறைய மைக்ரேஷன், இன்டர்னல் மைக்ரேஷன் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்கோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன், அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடிய மைக்ரேஷன்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரி, எதுக்காக இந்த மாதிரியான மைக்ரேஷன் நடக்குது அப்படின்னா இட்ஸ் அ மேல் ட்ரிவன் பினாமினன் தான். ஜாஸ்தி ஃபீமேல் வந்துட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா மேக்சிமம் யாரு தான் போறாங்க அப்படின்னா மேல்ஸ் தான் போறாங்க தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக. அப்ப தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் மேலா போய் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இவங்க ஒரு மாதிரி கன்ஜஸ்டடான ஒரு லேபர் கேம்ப்ஸ்ல இருக்கிறது, ரூம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, டாய்லெட்
டாய்லெட் ஷேர் பண்ணிக்கிறாங்கங்கும் போது கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு கிரைசிஸ் வரும்போது ஒரு ஓவர் கிரவுடட் அன்சானிட்டரி லிவிங் கண்டிஷன்ஸ்ல இது என்ன ஆகும், டிசீஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். டாமினன்ட் மேல் அப்படிங்கறதுனால ஓரளவு இவங்களை பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஆனா இதுலயும் ரொம்ப மோசமா யார் அஃபெக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரண்ட் விமென் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ். இங்க இருந்து தான் வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னு வந்துட்டு விமென்ஸை கூட்டிட்டு போறாங்கல்ல, அவங்களோட நிலைமை தான் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனல் ரொம்ப இன்அடிக்குவேட்டா இருக்கு. இவங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கறது ரொம்ப பெருசா யாரும் கேக்குறதே கிடையாது. சோ அப்ப இவங்க எல்லாரையும் வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்குள்ள கொண்டு வரணும். அதாவது இவங்க எல்லாரையும் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்துட்டாங்க ஏற்கனவே ஏழையா இருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு பணம் கட்டி எப்படியோ வந்துட்டு ஃபாரினுக்கு போய் தன்னோட குடும்பத்தை நல்லா ஆக்கலாம் அப்படிங்கிற தாட்ல வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல, திருப்பி நாட்டுக்கே வந்துட்டாங்கும் போது இந்தியா அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், ஜாப் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். சோ அப்ப தெர் இஸ் அ ப்ராப்ளம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to rehabilitate them, reintegrate them and அவங்கள ரீசெட்டிலும் பண்ணணும். சோ அப்ப எந்த கண்ட்ரில இருந்து அவங்க போனாங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீட் பண்ணும் அப்படிங்கிற அப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேட்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அரைவல் டேட்டா பேஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உள்ள வரக்கூடிய மைக்ரன்ஸை உள்ள வரக்கூடிய உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறோம். பேஸ்ட் ஆன் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் இருக்கு, எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம நாட்டுல என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கு டு ஃபுல்ஃபில் த டிமாண்ட் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு சஜஸ்ட் பண்ற மாதிரி. சரி, இந்த கவர்மெண்டோட யாரெல்லாம் திஸ் இஸ் இனிஷியேட்டிவ் எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் entrepreneurship, civil aviation ministry and external affairs ministry. இதே மாதிரி கேரளா கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க, ட்ரீம் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் அ வெரி சிமிலர் ஸ்கீம், ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உள்ள வரக்கூடிய மைக்ரன்ஸுக்கு இந்தியா என்ன மாதிரியான பேக்கேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப பெருசா ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. நம்ம இன்டர்னல் மைக்ரன்ஸ்க்கு தான் பேசணுமே ஒழிய எக்ஸ்டர்னல் மைக்ரன்ஸை பத்தி நம்ம ரொம்ப ஜாஸ்தி பேசவே இல்லை. ஆனா பங்களாதேஷ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி மைக்ரன்ஸ் ரிட்டர்ன் ஆறாங்களோ மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்களுக்கு they will provide money on arrival. வந்தோடனே காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுயமா வந்துட்டு தொழில் தொடங்குறதுக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல காம்பன்சேஷன் வந்துட்டு யாரெல்லாம் வெளிநாட்டுல கோவிட்னால இறந்தாங்களோ அவங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுக்க, இதெல்லாம் பங்களாதேஷ் கவர்மெண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி பாகிஸ்தான்ல ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி இவங்க வந்துட்டு வரக்கூடிய ரிட்டர்ன்டு மைக்ரன்ஸுக்கு வேற மாதிரியான ஸ்கில்ஸ் கொடுத்து அவங்களை இன்னும் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கு முன்னாடி 3 கிரைசிஸ் நடந்திருக்கு கல்ஃப் கண்ட்ரில. ஒன்னு ஈராக் இன்வேஷன் ஆஃப் குவைத், செகண்ட் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ், தி தேர்ட் ஒன் சவுதி அரேபியால நடந்த நிகாத். இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மக்களை வந்துட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பி வர வச்சிருக்கு. another one situation இப்போதைக்கு கோவிட் கிரைசிஸ். இதோட வேற என்னென்னமோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயில் பிரைசஸ் பிளக்சுவேட் ஆயிருக்கு. சோ அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அன்பிரசிடென்ட் லெவல்ல ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்ப இது வரைக்கும் there was high unemployment among the natives. இது எல்லாத்தையுமே இவங்க சரி செஞ்சிருக்காங்க. இப்ப the movement of nationalization, அப்ப இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்தியால மட்டும் கிடையாது, உலக அளவுல என்ன மாதிரி பிரச்சனைனா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆனோன்னா நிறைய பேர் அவங்கவுங்க கண்ட்ரீஸ்லயே வேலை இல்லாம இருக்கிறாங்க. நிறைய டெமோகிராபிக் இம்பேலன்சஸ் கிரியேட் ஆகுதுங்கிறதுனால கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன மாதிரியான பாலிசி சேஞ்சஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நேஷனலைசேஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன நேஷனலைசேஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தன்னோட நாட்டு மக்கள் தான் வந்துட்டு நிறைய இடத்துல வேலையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இந்தியால கூட ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயுமே இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல பிரைவேட் செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா 75% வந்துட்டு ஆந்திரால இருக்கக்கூடிய பீப்புள்ஸே இருக்கணுங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி தன்னோட கண்ட்ரில இருக்கக்கூடிய லேபர்ஸ் தன் நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும்
பண்ணணுங்கிற மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருச்சு. சோ பிளஸ் கண்ட்ரீஸ் லைக் ஓமன், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரைவேட் கண்ட்ரீஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் சப்சிடிஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட்டே காசு கொடுத்து நீங்க யாரையும் வேலையை விட்டு வெளியில நீக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான நேஷனலைசேஷன் ப்ராசஸ் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ராயல் ஷேக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சில கல்ச்சர்ஸ் இருக்கு. அதாவது தான் பணக்காரவங்க அப்படிங்கறதுனால சில வேலைகள்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அந்த கேப்பை யார் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சவுத் ஏசியால இருக்கக்கூடியவங்க தான் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த மாதிரியான வேலைகளுக்கு யார் வரமாட்டாங்க, அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வரமாட்டாங்கனால இந்த நேஷனலைசேஷன் ப்ராசஸ் எவ்வளவு பாசிட்டிவா இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிய போறது கிடையாது. ஆனா எந்தெந்த கண்ட்ரீஸ் இந்த மாதிரியான மைக்ரேஷனை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசணும்னா தன்னோட மைக்ரண்ட் சிட்டிசன்ஸ் இருக்காங்களா அவங்களோட ரைட்ஸ் பத்தி பேசணும். நம்மளோட சவுத் ஏசியன் கண்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா கிட்ட மட்டும்தான் அடிக்குவேட்டான மைக்ரேஷன் பாலிசி இருக்கு. அப்ப இதை தவிர்த்து இப்போதைய நீட் ஆஃப் தி ஹார் என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மைக்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரணும். இதை வச்சு நம்மளோட மைக்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு ஹோல்ல வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப இந்த பேண்டமிக் நம்ம எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அதாவது சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் விச் இஸ் ஆக்டிங் அஸ் தி பேக் போன் ஆஃப் தி கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்த சவுத் ஏசியன் மைக்ரன்ஸோட உரிமைகளை கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிளஸ் டு பிரிங் திஸ் சவுத் ஏசியன் கல்ஃப் மைக்ரேஷன் காரிடரை எந்த ஆம்பிட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா சார்க், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ்குள்ள கொண்டு வரும்போது இவங்க எல்லாரோட ரைட்ஸும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல எழுதி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொடெக்டிங் தி ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. சரி, இந்தியால வந்துட்டு இந்த ஆர்ட்ஸ் அதாவது ஃபோக்கா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டான்ஸ், வரையக்கூடியது பெயிண்ட், ஃபைன் ஆர்ட்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல ஹேண்டிகிராஃப்ட்ஸா இருக்கட்டும், இந்தியால இதை பத்தின விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இஃப் யூ கோ த்ரூ நிதின் சின்ஹானி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியால எவ்வளோ கைண்ட் ஆஃப் ஆர்ட் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு, தியேட்டர் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இது எல்லாமே என்ன சேர்ந்து உருவாக்குதுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எக்கனாமியை உருவாக்குது. இதுதான் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா கிரியேட்டிவ் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் பணம் பண்ணுவாங்க, நிறைய ரெவென்யூஸ். ஒரு மியூசிக் கச்சேரியே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாப்கார்ன் விற்கிறதா இருக்கட்டும் இல்ல டிக்கெட்ஸா இருக்கட்டும், அதை சுத்தி ஒரு எக்கனாமி அப்படிங்கிறது ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஒரு பெரிய கர்நாடிக் இருக்கக்கூடிய அதே வரவேற்பு எதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது கிடையாதுன்னா ஃபோக் இதுக்கு இருக்கிறது கிடையாது. நாதஸ்வரம் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இது வந்துட்டு நார்மல் டேஸ்ல எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பினான்சியல் சப்போர்ட்டா இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்டேட்டோட சப்போர்ட் அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப மினிமம். நிறைய இடத்துல என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு அவங்களால மேக் பண்ண முடியாது. பிரைவேட் செக்டாருக்கு சப்போர்ட்டுக்கு போனாலும் ரொம்ப ரிலையபிளாவும் இருக்காது, ரொம்ப இன்சஃபிஷியண்டா தான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பிளஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து இவங்களுக்குன்னு வரக்கூடிய டொனேஷன்ஸும் எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாரையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா they are informal economy. இவங்க ரொம்ப பெரிய இன்ஃபார்மல் எக்கனாமி. ஏன்னா இதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கிடையாது, ஒரு ஆத்தரேட்டிவ் டெஃபினேஷன். யார் யாரெல்லாம் இந்த ஃபோக் ஆர்ட்ஸ்ல இருக்காங்க, யார் யாரெல்லாம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல இருக்காங்கிறதுக்கான பெர்ஃபெக்டான டெஃபினேஷன் கிடையாது. இவங்க எவ்வளவு மக்கள், இவங்களோட சைஸ் என்ன, இவங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க, என்ன மாதிரியான கலைகள் பண்றாங்கிறத பத்தி ரொம்ப பெருசா டேட்டா கிடையாது. பிளஸ் இவங்க எந்த மாதிரி சோசியல் குரூப்ல இருந்து வராங்க, இவங்களோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நமக்கு ரொம்ப பெருசா பாலிசிஸும் கிடையாது. நம்மளோட பாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி சோஷியலி பேக்வர்ட் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்குதே ஒழிய இந்த மாதிரியான கல்ச்சுரல் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்கள பத்தி நமக்கு ரொம்ப பெருசா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது கிடையாது. அப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய கச்சேரி ஸ்டாப் ஆனதா இருக்கட்டும், கோயில்கள் மூடப்பட்டதுனால நிறைய பேரு அவங்களோட நாதஸ்வரமா இருக்கட்டும், மத்தளமா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும். அப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப த்ரெட்டனிங் ஆன ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா இவங்களுக்கான கவர்மெண்ட் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கிறதே கிடையாது. இவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோயில்ல வந்துட்டு திருவிழா அப்படின்னு நடக்கும் போது
நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்ப இல்லையோ அப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they will start to depend on agricultural சப்ளிமெண்ட், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்ல போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி இதுல மீத காலத்துல இருக்கக்கூடிய இன்கம் ஜெனரேட். அப்ப இப்ப கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லாமே லாக்டவுன் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இவங்களோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. இதுக்காக FICCI சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட வந்துட்டு நீங்க ஹெல்த் கவரேஜுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்க, ஆயுஷ்மான் பாரத்துக்குள்ள கொண்டு வாங்க. இதுலயே வந்துட்டு சில சுய தொழில்கள்லாம் சில மாத்திரம் செய்யறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். இவங்களோட ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸ்க்கு மொரட்டோரியம் கொடுங்க, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சோ தட் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வரும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் எழுதினவர் 2015ல வந்துட்டு கால்பெலியா பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜஸ்தான்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி யுனெஸ்கோட கல்ச்சுரல் அசட் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட. சோ இவங்கள வந்துட்டு தனக்கு தேவையான காசு வந்துட்டு சில இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கிட்ட போயிட்டு சில வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்ட போது, எனக்கு இவங்க இந்த கால்பெல்லா பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாலே இவங்க தானா அப்படிங்கிற டவுட்னால நீங்க போய் அதுக்கு அத்தாரிட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when you take this கால்பெலியா பெர்ஃபார்மன்ஸ் they belong to scheduled tribes community. ஆனா இந்த கால்பெல்லா டான்ஸ்க்கு ஜாஸ்தி பிளாக் கலர்ல ட்ரெஸ் போடுவாங்க, மகுடி ஊதுவாங்க, பாம்பு வச்சிருப்பாங்க. சரி, திருப்பி அடுத்த நாள் இவங்க வந்த போது அத்தாரிட்டிஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நாங்க எப்படி இதெல்லாம் வச்சு இவங்க they belong to கால்பெலியா பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றது? ஏன்னா நார்த் ஜோகிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்காங்க, இவங்க கிட்டயும் பாம்பெல்லாம் இருக்கும், ஆனா அவங்க they belong to OBC கம்யூனிட்டி. சோ அப்ப இந்த இடத்துல நாங்க எப்படி வெல்ஃபேர் தர முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு வெல்ஃபேர் வந்துட்டு கொடுக்காம போயிட்டாங்க. அப்போதைக்குதான் இந்த ஆத்தருக்கு என்ன மாதிரியான ஐடியா வந்திருக்குன்னா, ஏன் இவங்க சப்சிஸ்டன்ஸ்க்காக வெளியில மைக்ரேஷனுக்கு போகக்கூடாது, ஏன்னா இந்த கலை ஏற்கனவே ரொம்ப அழிஞ்சிட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன், ஏன் இவங்க சப்சிஸ்டன்ஸ்க்கு வெளியில போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இந்த கொரோனா வைரஸ் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்ல எவ்வளவுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ் இந்த மாதிரியான பேண்டமிக் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராமிசிங்கான பிளேஸ் கிடையாது அப்படிங்கறத வெளியில காமிச்சு கொடு. அப்ப there is a real இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் எக்கனாமி அப்படின்னு நமக்கு கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா நிறைய மக்கள், நிறைய பெர்ஃபார்மர்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் செக்டார்ல இருக்காங்க. இவங்க வந்துட்டு எதை தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டிபெண்ட் பண்றாங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல தான் டிபெண்ட் பண்றாங்க. அங்கேயும் இன்கம் எப்படிதான் இருக்கு, ரொம்ப மினிமமா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா டெம்பரரி ஜாப்ஸ்க்காக அங்கங்க மைக்ரேட் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவ் ஆர்ட்டா இருக்கட்டும், நம்மளோட கல்ச்சரை நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். இது வந்துட்டு எதை மட்டும் இது பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள மட்டும் சப்போர்ட் பண்ணாது, பிளஸ் இந்தியாவோட சாஃப்ட் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பரதநாட்டியம் உலகத்துல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் கத்துக்கிறாங்கல்ல, இட்டாலியில இருந்து பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் யூ ஹேவ் பீப்புள் ஹூ லேர்ன் பரதநாட்டியம். So that is the creation of an economy. ஏன் நம்மளோட நாதஸ்வரமும் மத்தளமும் அவ்வளவுக்கு ரீச் ஆகல? There is so much of efforts that is given to that. So அப்ப ஒரு சாஃப்ட் பவரையும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும், இவங்களுக்குன்னு சில ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரியும் இருக்கும். சோ அப்ப இந்த ஆர்டிகிளை முடிக்கும் போது என்ன எழுதியிருக்காங்கன்னா, the very comprehensive and articulation of our collective identities, நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட பொட்டன்ஷியல் இந்த கல்ச்சர் மேல எப்படி இருக்கு அப்படிங்கறதா இருக்கணும், இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இந்த கலை இருக்குதா அழியுதா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நம்ம இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு சேனலைசிங் கொண்டு வரல அப்படின்னா நம்மளோட ஆர்டிஸ்டையும் இழந்துருவோம், நம்மளோட டெம்பிள்ல நடக்கக்கூடிய நிறைய, அப்புறம் எல்லாரும் என்ன போட ஆரம்பிச்சிருவாங்க, மைக் செட் போட்டு ரேடியோ, அப்ப ஒரு கலையே கம்ப்ளீட்டா அழிஞ்சிரும். இதை சுத்தி இருக்கக்கூடிய ட்ரில்லியன்ஸ் ஒர்த் ஆஃப் எக்கனாமிக் growth என்ன ஆகவே நடக்கவே நடக்காது. So India has so much of potential on this creative economy and government has to do much things to bring out this cultural economy அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல். The next article that we are going to speak is digging deeper அப்படிங்கிற ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸே இந்த வருஷம் கம்மி ஆயிடுச்சு, பிளஸ் காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சென்டர் வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கக்கூடியது 4 மாசத்துக்கானது 4 மாசம் ஆயிடுச்சு, இப்பதான் போன வருஷத்துக்கான அமௌண்டே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஜிஎஸ்டி 2017ல வந்த போது there was a transition. அதாவது நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் எதெல்லாம் ஸ்டேட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்ப அது யாரோட ஆம்பிட்டுக்கு அடியில வந்துருச்சு அப்படின்னா சென்ட்ரல்
சென்டரோட ஆம்பிட்டுக்கு அடியில வந்துருச்சு. அப்ப இதனால ரெவென்யூ லாஸ் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு வரும். அப்ப ஸ்டேட்ஸுக்கு நாங்க 5 வருஷத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது 2017ல இருந்து we will provide compensation for the next 5 years. எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2015-16 பேஸ் இயரா வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் 14% ஆனுவல் growth rate அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு we will provide you compensation அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் யாரு கொடுக்க போறாங்க? ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க போறாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்க இருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் they will put compensation செஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது போடுவாங்க. செஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில வார்த்தை இருக்கும். காம்பன்சேஷன் செஸ், கிரீன் செஸ், எஜுகேஷன் செஸ். அப்ப செஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் சிஸ்டம் அண்டர் விச் இதுல கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷனுக்குன்னு செஸ் கலெக்ட் பண்றாங்களா 3% எஜுகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். காம்பன்சேஷனுக்குன்னு சில செஸ் போடுறாங்களா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். சரி, இந்த காம்பன்சேஷன் செஸ் எது மேல போடுவாங்கன்னா லக்ஸரி கூட்ஸ் அண்ட் சின் கூட்ஸ், அதாவது எஸ்யூவி, கார்ஸ், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல என்ன போடுவாங்கன்னா எக்ஸ்ட்ராவா காம்பன்சேஷன் போடுவாங்க. சோ காம்பன்சேஷன் செஸ் அண்டர் ஜிஎஸ்டி கடைசி லாஸ்ட் இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட 70 crores வந்துட்டு வர வேண்டிய அமௌண்ட் காட்டிலும் 70 crores வந்துட்டு லெஸ்ஸா தான் யாருக்கே காசு வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. சோ அப்ப இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே 2019-20 அந்த கடைசி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் அதாவது குவார்டர் 3-ஆ இருக்கட்டும் இந்த பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்ப எக்கனாமிக் கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெருசா இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்துட்டு வராம முடியாம போயிடுச்சு. அண்ட் த செகண்ட் திங் இஸ் தட் காம்பன்சேஷன் செஸ் வராதுக்கு வேற என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் ஜாஸ்தியா இந்த லக்ஸுரி கூட்ஸை வந்துட்டு விருப்பப்படலை. ஏன்னா அவங்க கிட்ட பணமே ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல. அப்ப இப்போதைய சிச்சுவேஷன் நடந்து பார்த்துக்கோங்க. ஒரு கோவிட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல மக்கள் என்ன பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்னா தன்னோட காசை வந்துட்டு லக்ஸரி கூட்ஸ் வாங்கணுங்கிறதுல ரொம்ப பெருசா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கலைன்னா காம்பன்சேஷன் எப்படி வரும்? அப்ப திஸ் இஸ் ஸ்டில் மோர் அண்டர் அ ப்ராப்ளம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய காசை எதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு 2 வருஷத்துக்கு இன்டகிரேட்டட் ஜிஎஸ்சி இன்டகிரேட்டட் அதாவது இன்டர் ஸ்டேட் சப்ளையா இருக்கட்டும் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையா இதுல இருந்து வரக்கூடிய இன்டகிரேட்டட் ஸ்டேட் ஜிஎஸ்டிய அதுல இருந்து டெபிட் பண்ணி அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து டெபிட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இந்த தடவை கொடுத்திருக்காங்க இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ்ல. சோ அப்ப இது வரைக்கும் இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இப்ப மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்ப இப்போதைய கிரைசிஸ் கோவிட் கிரைசிஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஃப் சொல்யூஷனா இப்ப அபிஷியல் சொல்லக்கூடியது பெட்டர் நீங்க வந்துட்டு சில லோன் அமௌண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி அப்படின்னா நீங்க போய் கடன் கேளுங்க. கடனுக்கு நீங்க எதை பேஸா வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபியூச்சரா ஜிஎஸ்டி ஏன்னா 5 வருஷத்துக்கு தானே கொடுக்க போறாங்க இந்த காம்பன்சேஷன். சோ அப்ப ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஜிஎஸ்டிய பேஸா வச்சு நீங்க போய் கடன் கேடுங்க. சோ தட் ஸ்டேட்ஸுக்கு கூடிய காம்பன்சேஷனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு பேர் இத வாங்குவாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் வித் தேர்ட் ஆஃப் தி ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிசிக்கல் இயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 மாசம் முடிஞ்சிருச்சு. அப்ப பிளஸ் ஏற்கனவே வந்துட்டு நம்ம வைரஸோட பேட்டில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கவர்மெண்ட் இன்னும் ரொம்ப கிளியரா கிளாரிட்டியா இருக்கணும். அவங்க கிட்ட காசு எவ்வளவு இருக்குங்கிறத பத்தி ரொம்ப சர்டேனா இருக்கட்டும். எவ்வளவு செலவு பண்றோங்கிறத பத்தி கிளாரிட்டி இருந்தால் மட்டுமே தன்னோட ப்ராமிசஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு பார்த்தோம். இது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் 2017 அப்படிங்கிற ஆக்டுக்கு அடியில சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த புதுசா ஒரு லா சேஞ்ச்காக 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ லாசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2015-16ல எவ்வளவு ரெவென்யூ கலெக்ட் பண்ணாங்க பேஸா வச்சுட்டு அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 14% annual growth rate. இதுல ஆல்கஹால் அண்ட் ஹியூமன் கன்சம்ஷனா இருக்கட்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இந்த பேஸ் இயர்ல இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்க மாட்டாங்க கால்குலேஷன்ஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க.
நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்? லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ், ஏரேட்டட் வாட்டர்ஸ், இது மேல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? காம்பன்சேஷன் செஸ் போடுவாங்க. சரி, ஒருவேளை இந்த காம்பன்சேஷன் இந்த ஸ்டேட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட் வில் பி காம்பன்சேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். சரி, என்னென்ன மாதிரியான கூட்ஸ் மேல காம்பன்சேஷன் செஸ் போடலாங்கிறத யாரை டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி காம்பன்சேஷன் ஃபண்ட்ஸ் வந்துட்டு அக்யூமுலேட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும்ல. ஸோ ஒருவேளை இந்த காம்பன்சேஷன் செஸ் அன்யூட்டிலைஸ்டா போயிடுச்சு அப்படின்னா, கடைசியா இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி இந்த காம்பன்சேஷன் செஸ்க்குள்ள எவ்வளவு பணம் இருக்கோ அது சென்டரும் ஸ்டேட்டும் ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிகல் ஆர்ஐசி a triangle that is still important அப்படிங்கிற ஆர்டிகல். சரி, இந்த ஆர்டிகல் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா சைனாவுக்கு நடுவுல ஸ்டாண்ட் ஆஃப் வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட்டா சிச்சுவேஷன் வந்துட்டு சரியாகல. ஆனா இதுல ஒரு பர்டிகுலர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் நடக்கக்கூடிய பிரச்சனை உரி அண்ட் பத்தன்காட் இஷ்யூ நடந்த போதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தியா நாங்க பாகிஸ்தான் இருக்கிற சிச்சுவேஷன்ல நாங்க எந்த ஒரு மீட்டிங்லயும் தலையிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல சார்க் மீட்டிங் நடக்க வேண்டியதை இந்தியா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால அந்த வருஷம் சார்க் மீட்டிங்கே என்ன பண்ணாம போயிடுச்சுன்னா நடக்காத சிச்சுவேஷன். ஆனா இது அதுக்கும் அது மாதிரியான சிச்சுவேஷன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க பேச மாட்டோம் அப்படின்னா ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஏன் இங்க உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா, சில இடத்துல ரஷ்யாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், சைனாவோட நீட் வந்துட்டு நாட் ஒன்லி ஃபார் அதர் கண்ட்ரிஸ், இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் சைனாவோட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். சரி, அதுக்கு என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்துட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் இந்தியா தன்னோட ரிலேஷன்ஷிப் சைனாவோட என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகிள் இது. ஜூன் 23 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்க 3 பேரும் ஒரு ட்ரைலேட்ரல் மீட்டிங்கை விர்ச்சுவலா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்துட்டு போர் ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான சிச்சுவேஷன்ல பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மீட்டிங்ல ஒவ்வொரு கண்ட்ரியும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை வேற வேற மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. சைனா எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப யாரையும் வம்பிழுக்க கூடாது, பவர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவல்ல சட்டம் என்ன சொல்லுதோ அதைப்படிதான் நடக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் மாறுதலா இருக்கே. சைனா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் அவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. தி செகண்ட் திங் இஸ், ரஷ்யா எதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, யூனிலேட்டரலா ஒருத்தர் பண்ணக்கூடிய வேலைகள், அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை வந்துட்டு ரொம்ப கிரைசிஸ் மாதிரி கொண்டு வந்து விட்டுரும், இல்ல ஏதோ ஒரு அரசையே கவுக்கிற மாதிரி யூனிலேட்டரலா யாராச்சும் ஒருத்தர் பண்ணக்கூடிய மெஷர்ஸ் வந்துட்டு ஆபத்தா இருக்கு அப்படின்னு பேசியிருப்பாங்க. இந்தியா இந்த மீட்டிங்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நம்பகத்தன்மையான உலக வேர்ல்ட் ஆர்டர் வரணும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பவர்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் லா எப்படி இருக்கு அப்படிங்கறத ரெஸ்பெக்ட் பண்ணும், லெஜிட்டிமேட்டா பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத ரெகனைஸ் பண்ணும் அப்படின்னு இந்தியா பேசியிருப்பாங்க. சரி, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனா இவங்க 3 பேரும் என்ன இருக்காங்க, ஒரே குரூப்ல இருக்காங்க, which is called as RIC dialogue அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்க 3 பேரும் எப்ப பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 கிட்ட. இந்த 3 கண்ட்ரீஸும் வந்துட்டு எதனால ஒண்ணு கூடி வந்திருப்பாங்க அப்படின்னா, எப்போ சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆச்சோ அப்ப உலக நாடுகள் என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, யூஎஸ் தான் ஒரே ஒரு சூப்பர் பவர், அவங்க மேக் பண்ணக்கூடிய டெசிஷன்ஸ் தான் நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு எடுத்து நடத்தணுங்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இவங்க இந்த மாதிரி ஒரு யூனிபோலார் வேர்ல்ட்ல இருந்து ஒரு மல்டிபோலார் வேர்ல்டுக்கு போகணும், நிறைய பேர் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது கொண்டு வந்ததுக்கான ரீசன் நம்ம யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நாங்க சில இதை வந்துட்டு எல்லாரோட டெசிஷன்ஸையும் கேட்டு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த ஆர்ஐசியில வந்துட்டு இட் இஸ் நாட் ஆன்டி வெஸ்ட். ஆனா சில அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு வெஸ்ட்டுக்கு பிடிக்காத மாதிரியான சிச்சுவேஷன், இட் இஸ் நான் வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. என்னென்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது, மற்ற கண்ட்ரீஸோட சாவரனிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது, பிளஸ் சோசியல் பாலிட்டிக்ஸ், மற்ற கண்ட்ரீஸோட சோசியல் பாலிட்டிக்ஸ் எப்படி இருந்தாலும் சரி அதுல சில இடத்துல பேஷன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது,
இந்த மாதிரியான இதெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குளோபலா இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் பினான்சியல் ஆர்கிடெக்சரை நம்ம டெமோக்ரட்டைசேஷன் பண்ணணும். டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் குளோபல் எக்கனாமிக் அண்ட் பினான்சியல் ஆர்கிடெக்சர். டெமோக்ரஸினா என்னங்க? எல்லாரையும் கேட்டு நடத்துறது, எல்லாருக்கும் எது நல்லதோ அதை பண்ற மாதிரியான சிச்சுவேஷன். மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். சோ அப்ப உலக நாடுகள் எல்லாம் டெமோக்ராட்டிக்கா எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிக் அப்படிங்கறதுல இருந்து தான் பிரிக் அப்படிங்கறது உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். பிரிக்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி. சரி, இந்த ஆர்ஐசியோட இனிஷியல் இயர்ஸ்ல ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கு எப்படி ரஷ்யாவோடையும் சைனாவோடையும் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. பொலிட்டிக்கலா, டிஃபென்ஸ், எனர்ஜி செக்டார் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சு. 2003ல தான் சைனாவும் இந்தியாவும் என்ன டிசைட் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பார்டர் டிஸ்பியூட்டை நம்ம சில பொலிட்டிக்கல் அப்ரோச்சோட ஒரு பயங்கர கோஆபரேஷனா மல்டி செக்டாரெல்லாம் நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த 2003 2005ல நடந்தக்கூடிய இதே டைம் ஸ்கேல்ல தான் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தன்னோட ரிலேஷன்ஷிப்பை யூஎஸோட கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வலுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அது 2003க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா யூஎஸ்க்கும் ரொம்ப பெருசா ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஆனா ஏன் யூஎஸ் திடீர்னு 2003ல இந்தியா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா எக்கனாமிக்கலா 2000க்கு அப்புறம் பயங்கரமா க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எக்கனாமிக் பவரா சைனா க்ரோ ஆகும் போது நம்ம சைனாவை கண்டெயின் பண்ணி ஆகணுங்கிற நெசசிட்டி யூஎஸ்க்கு. அப்ப இந்த சைனாவை ஒரு இடத்துல கண்டெயின் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி வரும்போது நமக்கு ஏசியன் கண்ட்ரில யாரு நமக்கு சாதகமா இருப்பாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போதுதான் யாரு போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா இஸ் பீங் பார்ட் ஆஃப் தட். சோ அப்ப இந்தியா வந்துட்டு யூஎஸோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வர ஆரம்பிச்சு. ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிவில் நியூக்ளியர் டீல் வந்துட்டு சைன் பண்ணிருப்பாங்க. சோ தட் நியூக்ளியருக்கான மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், ரியாக்டர்ஸா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியா ஜென்ரலா அவங்களோட ஆர்ம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்கிட்ட இருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலாவே ரஷ்யா கிட்ட இருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம எப்பயுமே ஒருத்தரே எல்லாத்துக்கும் நம்மளோட மொத்த தேவைகளுக்கும் அவங்களே நம்பிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க மனம் மாதிரி நமக்கு தர முடியாது, நம்மளோட தேவை அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நோ வி ஆர் நாட் கோனா கிவ் யூ ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்தியா யார்கிட்ட போய் நிக்கும்? அதனால எந்த ஒரு கண்ட்ரியுமே மொத்தமா ஒரே கண்ட்ரியை டிபெண்ட் பண்றதை விரும்ப மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் எப்படி இந்தியா அண்ட் நேபாள் ரிலேஷன்ஷிப்ல நேபாள் இஸ் அ ஜியோகிராபிக்கலி நெகட்டிவ் கண்ட்ரி. ஏன்னா அது ஜியோகிராபிக்கலி ஒரு மேரிடைம் பவுண்டரி இல்லாததுனால தன்னோட எக்ஸ்டர்னல் ட்ரேட்ஸ் எல்லாம் யார் மூலியமா தான் நடத்திப்பாங்க அப்படின்னா இந்தியா மூலமா தான் நடத்தி. அப்ப டோட்டலாவே ஒரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணும்போது அதுல சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இந்தியா தன்னோட மிலிட்டரி அக்யூஸ்டேஷன்ஸை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்ச போதுதான் அப்ப நம்ம ஆர்ம்ஸ் வேற யார்கிட்ட இருந்தும் வாங்கலாம், யூஎஸ் கிட்ட இருந்தும் வாங்கலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது யூஎஸ் நம்ம கிட்ட வர்றதுக்கான ரீசன் சைனாவை கண்டெயின் பண்ணும். அப்ப நம்மளோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் எதை பேஸ் பண்ணி மாற ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸை காட்டிடும். எப்ப இந்தியா இந்த மாதிரி யூஎஸோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்களோ அப்ப 2005ல சைனா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நாங்க ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்றோம்னு சொல்லிட்டு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நெய்பர்ஹுட்ல வந்துட்டு இந்தியாவோட இன்ஃபுளுயன்ஸை கம்மி பண்ணணும். நம்மளோட இன்ஃபுளுயன்ஸ் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைன்னா என்ன ஆயிடுங்க, நம்ம ஸ்டேபிளா இருக்க முடியாது. சோ அதுக்காக சைனா தன்னோட இன்ஃபுளுயன்ஸையும் தன்னோட மிலிட்டரி அண்ட் எக்கனாமிக் பிரசன்ஸை இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இது சைனாவோட இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இதுவே ரஷ்யாக்கும் யூஎஸ்க்கும், ஏன்னா சைனா க்ரோ ஆகுறாங்க எக்கனாமிக்கா, அதனால கண்டெயின் பண்ணும். இதுவே ரஷ்யாக்கும் யூஎஸ்க்கும் ஆதி காலத்துல இருந்தே ஆகவே ஆகாது. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டு பேரும் ஒத்து போற மாதிரி இருந்தா கூட இவங்களோட பிரச்சனை எப்ப ரொம்ப ஜாஸ்தியா வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா 2014ல ரஷ்யா கிரீமியா அப்படிங்கிற பிளேஸ அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரஷ்யாவை மத்த நாடுகள்ல இருந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரஷ்யா மேல நிறைய சாங்ஷன்ஸ் எல்லாம் விழுந்திருக்கும். அப்ப ரஷ்யா யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாலிபான் போர்சஸ வந்துட்டு ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு சப்போர்ட்டா யாரையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானை சேர்த்துட்டாங்க. அப்ப இந்த ரஷ்யாவை ரொம்ப ஐசோலேட் பண்ணுங்கிற மைண்ட் செட் யூஎஸ்க்கு ரொம்ப வர ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சோன்னே சரி பரவாயில்ல நம்ம சைனாவை கண்டெயின் பண்ணுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு இது கிடையாது. இப்போதைக்கு ரஷ்யாவை வந்துட்டு என்ன பண்ணி வைக்கணும், கம்ப்ளீட்டா உலக நாடுகள்ல இருந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா திடீர்னு சைனாவோட கை கோர்த்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார், யூஎஸும் சைனாவும். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி he would have made a visit to China. சோ அப்ப என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் யூஎஸ் அண்ட் சைனா, இது எல்லாமே வந்துட்டு வெளியில என்ன மாதிரி என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுதுங்கிறத பத்தி அப்பப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் என்ன மாறிட்டே இருக்கும். யுவர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இஸ் டைனமிக். அதனாலதான் ஒரு புக்ல படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல ஒரே மாதிரியான அப்ரோச்சஸ் நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, ரஷ்யா சைனா கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சரி, இந்த மாதிரியான இந்த நம்ம ஏன் சைனா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட் வந்துட்டு இட் இஸ் ஸ்டில் மோர் சிக்னிபிகன்ட். ஏன்னா இந்தியா இஸ் மெம்பர் ஆஃப் எஸ்சிஓ தட் இஸ் ட்ரிவன் பை ரஷ்யா அண்ட் சைனா. பிளஸ் இந்த எஸ்சிஓல வேற யார் யார் மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி இஸ் ஆல்சோ மெம்பர்ஸ். இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவோட லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணல அப்படின்னாலும் இந்தியாவோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எடுத்துட்டீங்கன்னா இந்தியா இஸ் ஹேவிங் அ வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வித் தஜகிஸ்தான் அப்படிங்கிறது. பிளஸ் இந்த எஸ்சிஓல வேற யாரெல்லாம் மெம்பர் ஸ்டேட்ஸா இருக்காங்கன்னா யூ ஹேவ் ஈரான் அஸ் மெம்பர்ஸ், ஆப்கானிஸ்தான் அஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட க்ளோஸ் நெய்பர்ஸ் எல்லாம் இருக்கும் போது இது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு டிப்ளமேட்டிக் பிளாட்ஃபார்ம் மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும் போது இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கும் நம்ம என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் இந்த சிச்சுவேஷன்ல இவங்க எல்லாரும் மெம்பர்ஸா இருக்கக்கூடிய இடத்துல இந்தியா தன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஷேப் பண்ணி ஆகணும். ரஷ்யா சைனா என்ன மாதிரி டைனமிக்ஸ் பிளே பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து. ஏன்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி நமக்கு எப்படி மத்த கண்ட்ரிஸ் வந்துட்டு எப்படி ரஷ்யாவை நம்ம எப்படி ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியா ரஷ்யாவையோ சைனாவையோ டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஒரே கண்ட்ரியே யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுனால சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரஷ்யாவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட டெசிஷன்ஸ் வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் மேல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. அப்ப யாரோ ஒரு தேர்ட் கண்ட்ரி இவங்களுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய கண்ட்ரி உள்ள வரும் போது இவங்கள வந்துட்டு என்ன பண்ணிடலாம், பேலன்ஸ் பண்ணிடலாம் நினைச்சு இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு இந்தியாவோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது எதுல இருந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அன் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் இந்தியா ஈரான் ரஷ்யா ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்தியாவுக்கும் என்ன மார்க்கெட் ஆக்சஸ் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அப்ப என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்தியாவோட நீட் தேவை, இந்தியாவுக்கு இவங்க எப்படி தேவையோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த கண்ட்ரி இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட பீஸ் இஸ் ஆல்சோ வைட்டல். when we take ரஷ்யா அண்ட் இந்தியா அப்படின்னு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா கூட ஜென்ரலா ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப் ஜாஸ்தி எதை பத்தி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு டிஃபென்ஸ் செக்டர், இன்னொன்னு வந்துட்டு எனர்ஜி ரிசோர்ஸ். இந்தியாவுக்கு ரஷ்யால இருக்கக்கூடிய abundant amount of natural resources நமக்கு தேவை. வைல் இதே டைம்ல தான் சைனாவும் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பைலேட்டரலா இருக்கக்கூடிய ஏசிமெட்ரிக்ஸை நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சைனா இவங்க உள்ள வரணும்னா இந்த ரீஜனே என்னவா இருக்கணும், கம்ப்ளீட்டா பீஸ் ஆகணும். இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கோட BRI ப்ராஜெக்ட்ல நீங்க சீக்கிரம் சைன் பண்ணுங்க, யூ ஹேவ் டு பி a மெம்பர்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல இந்தியா இஸ் சேயிங் நோ. சோ அப்ப சைனாவும் தன்னோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணும், பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணும், டெக்னாலஜி டெவலப் பண்ணும், எக்கனாமியை டெவலப் பண்ணணும்னு சைனாவுக்கும் சில சரி இதெல்லாம் இதை தாண்டி வேற என்ன இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல இந்த ஆர்ஐசிக்கே எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஜியோகிராபி ஸ்பேஸா இருக்கட்டும், தன்னோட எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸா இருக்கும், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கு. வேறஸ் சைனா எப்படி இந்த இண்டோ பசிபிக் இனிஷியேட்டிவ பாக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இவங்க எல்லாரும் இவ்வளோ கன்ஃபியூஷனா இருக்கிறதுக்கான ரீசன் யூஎஸ் உள்ள வந்துட்டு சைனாவை வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் நிறைய வேலை பாக்குறாங்க அப்படின்னு சைனா பாக்குறாங்க. வேறஸ் ரஷ்யா எப்படி இதை பாக்குறாங்க அப்படின்னா அகெயின் யூஎஸோட பிளே தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா யூஎஸ் வந்துட்டு ஜப்பானா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் ஒரு மிலிட்டரி அலையன்ஸ்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. மிலிட்டரி அலையன்ஸ்குள்ள கொண்டு வர பார்க்கும் போது இது யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா சைனா அண்ட் ரஷ்யாக்கு அகேன்ஸ்டா. ஒருவேளை வார் மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா இந்தியா இவங்க
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு யூஎஸ் இதெல்லாம் பண்றாங்கன்னு ரஷ்யா பாக்குறாங்க. சோ அப்ப இதே மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இந்தியாவோட ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிக் லிங்க்ஸ் யாரோட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்ப ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட்ல நிறைய சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகுது. நம்ம எப்படி வந்துட்டு மத்த கண்ட்ரீஸ் வந்துட்டு ஒரே கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணக்கூடாது, இல்ல இந்தியா எப்படி ஒரே கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்ட்ல வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ரஷ்யாவும் ஒரே கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணும். ஏன்னா ஒரே கண்ட்ரில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன், வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரா இருப்பாங்க? சைனாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருது ரஷ்யால அப்படின்னா, இந்த ஃபார் ஈஸ்ட்ல நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப சைனா இந்த இடத்துல ஜாஸ்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வரும்போது, அதோட சேர்த்து அவங்களோட மக்களும் வருவாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே அங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சுருவாங்களா? அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க பேசிக் ரைட்ஸ், லா அதுன்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்களா? அப்ப அந்த ஃபார் ஈஸ்ட் ரீஜன்ல சைனாவோட பிரெவலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், இந்த தடவ ஃபார் ஈஸ்ட் எக்கனாமிக் சம்மிட் இன் ரஷ்யா அப்படின்னு நடந்ததுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிய கூப்பிட்டிருந்திருப்பாங்க. சோ அப்ப இந்த கிரேட்டர் யுரேஷியா கான்செப்ட்ல சைனீஸோட டாமினன்ஸ் வந்துட்டு ஃபார் ஈஸ்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவே முயன்றுட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இந்தியா அண்ட் ரஷ்யா they started to speak on சென்னை அண்ட் விளாடிவோஸ்டாக் மேரிடைம் காரிடாரை பத்தி. சோ அப்ப இப்போதைக்கு சரி அப்ப என்னதான் சார் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்ஐசியோட டைனமிக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இது எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னா, யூஎஸ் ரஷ்யா சைனாக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத பத்தி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி ஒருவேளை இந்தியா இந்த ஸ்டாண்ட் ஆஃப் யூஎஸ் பக்கம் ரொம்ப அலைன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இது பெட்டரா இருக்கலாம். ஆனா அதுதான் சேஃபான இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்ப வேணாலும் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அப்ப இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி அவுட் சோர்ஸ் பண்றதை விட்டுட்டு இண்டிஜினியஸா நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வர ஆரம்பிக்கணும். தன்னை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் ரியாலிட்டிஸ் என்ன, தனக்குன்னு என்ன ஹிஸ்டாரிக்கல் லெகசி இருக்கு, இந்தியாக்குன்னு என்ன குளோபல் ஆம்பிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு இந்தியாவோட பாலிசி மேக்கிங் இருக்கணும் அப்படின்னு சோ அப்ப என்ன மாதிரி சேஞ்ச் வரப்போகுது, எந்த அளவுக்கான இம்பாக்ட் வரப்போகுது, ஏன்னா கோவிட் சிச்சுவேஷனா இருக்கட்டும், எக்கனாமிக் கிரைசிஸா இருக்கட்டும், இல்ல கிரிமியா அனெக்சேஷன், யூஎஸ் சைனாக்குள்ள இருக்க பிரச்சனை, யூஎஸ் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், எப்படி வேணாலும் மாறட்டும், எப்படி ஆக போகுதுங்கிறது இப்போதைக்கு அன்னோன் சிச்சுவேஷன். ஆனா எப்பயுமே இந்தியா எதுல மைண்ட்ல வச்சுக்கணும்னா, தனக்கு என்ன பாசிட்டிவா இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க. So இதுதான் என்னோட current affairs. If you like my video, like, share and subscribe to my channel. Thank you.